சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டார்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான பிரயாணம் உண்டு. வேலை நிமித்தமான ஒரு முக்கியமான டெசிஷன் உங்க தலைமையில எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. அது ஜெயிக்கவும் செய்யும். எல்லாருடைய ஆதரவும் இருக்கும். பெண்களுடைய ஆதரவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு. பூர்வீக சொத்து, முன்னோர்கள் சொத்து, சொத்து பஞ்சாயத்து, கேஸ், இது எல்லாமே முடிவுக்கு வரும். அதுவும் இந்த நாள் எந்த பெண்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அத்துணை பேர் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செலவுகள் ஆகும். பெண்களுக்கான செலவுகள், பயணங்களுக்கான செலவுகள், ஐயோ பாவம்னு சொல்லி யாரா வந்து கேட்டாங்கன்னா கூட என்னால் ரொம்ப அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கு, கொடுக்குற மாதிரி இருக்கு, தானம் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த நாள் வந்து கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. ராஜலட்சுமி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்மையா இருக்கு. அதுவும் இன்றைய நாள் வந்து வாழ்க்கை துணைக்கு சந்தோஷம், ஏராளமான நற்செய்தி, ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவது, சும்மா ஜாலியா இருப்பீங்க. வர வேண்டிய பணமும் சரி, பொருளாதாரமும் சரி ஏற்றம். மெயினா கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா ரிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள், நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், கடன் பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நாள், 10 பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம், மன சங்கோஜம் நீங்கும். எல்லா விஷயத்திலையுமே டார்கெட் பண்ண மாதிரி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகத்தோட சேர்ந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், லாஜிக்கல் திங்கிங் அதிகமா இருக்கும். பிராக்டிக்கலா என்ன முடியுமோ அதுதான் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வங்கிகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் செம்மையா இருக்கக்கூடிய நாள். நல்ல ஹெல்த்ல பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்லா பணம் வரும். வீட்டுல தாய்மார்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காதுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு பயங்கரமான தைரியம், தெம்பு, அசாத்தியமான வலிமை, கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
மேன்மை அப்படிங்கிற வார்த்தைனா என்னன்னு பாப்பீங்க இந்த நாள். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு மனசுல நினைப்பாங்க, ஆனா பேச தெரியாது. அது சம்டைம்ஸ் தப்பா கன்வே ஆகும். இதெல்லாம் நீங்க என்ன பேசினாலும் சரி, எல்லாருமே அப்படியே காது கொடுத்து கேட்பாங்க. இன்ஃபேக்ட் பேசுற விஷயங்கள் ஜெயிக்கும். ஒரு வலிமையான செல்வாக்கு படைத்த நபராக இந்த நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கட்டாய கலப்பும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டல் சாம்பல் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், ஹெல்த் சூப்பரா இருக்கும். 2-3 பேரோட ஜாலியா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான வேலை நிமித்தமான ஒரு பயணமா இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும், டென்ஷனும் குறையும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஒயிட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா இந்த நாள் டிஸ்சார்ஜ் ஆவீங்க. உடல்நிலைகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். கிளாரிட்டி இருக்கும். எதுலயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டனம் பிங்க் நிறம். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மா வரும். பெரிய ஒரு பணம் வரும். அதை நீங்க செலவும் பண்ணுவீங்க. கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை சந்தோஷமான முதலீடுகள் செய்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லாத்துலயுமே மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.